அண்மைச் செய்தி. சென்னை நீலாங்கரையை தொடர்ந்து எம்ஆர்சி நகரில் உள்ள தவேக தலைவர் விஜய் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. நீலாங்கரை வீட்டிலிருந்து எம்ஆர்சி நகர் வீட்டிற்கு விஜய் வருகை தந்திருக்கும் நிலையில் அங்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு வருகை தந்த நிலையில அங்கும் போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. காவல் ஆய்வாளர் தலைமையில 10க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பா கரூர்ல கடந்த சனிக்கிழமை அன்று பிரச்சாரம் மேற்கொண்ட போது அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை இன்று காலை வரை 47 பேர் பலியாகி இருக்கிறார்கள். கடந்த சனிக்கிழமை இரவே கரூரில் இருந்து அவசரமாக தனி விமானம் மூலமாக சென்னை வந்தடைந்த அவர் நீலாங்கரை வீட்டில் தங்கியிருந்தார். நேற்று வரை அவர் வீட்டை விட்டு வெளியே வராத நிலையில் இன்று காலை 11 மணி அளவில் அவர் வீட்டில் இருந்து வெளியே வந்ததாகவும் அங்கிருந்து நேரடியாக நீலாங்கரை தொடர்ந்து எம்ஆர்சி நகர் உள்ள அவரது வீட்டிற்கு வருகை தந்திருக்கிறார். நீலாங்கரை வீட்டில் போலீஸ் பாதுகாப்பு ஏற்கனவே போடப்பட்டிருந்தது. குறிப்பாக விஜய்க்கு ஆதரவாகவும் எதிராகவும் பலர் கருத்து தெரிவித்து வந்தார்கள். சிலர் அவர் வீட்டின் முன்பாக நின்று போராட்டங்களில் ஈடுபட்டார்கள். அதே போல தாவேக தொண்டர்களும் அவர் வீட்டுக்கு அவருக்கு ஆதரவாக செல்வதற்காக சென்ற போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி அங்கிருந்து அனுப்பி வைத்தார்கள். நேற்று வரை தாவேக நிர்வாகிகள் யாரையும் விஜய் நேரடியாக சந்திக்காத நிலையில் தற்போது அவர் பட்டினப்பாக்கம் வீட்டிற்கு வருகை தந்திருக்கிறார். அங்கும் போலீஸ் பாதுகாப்பானது தற்போது போடப்பட்டிருக்கிறது. இன்று அவர் சில நிர்வாகிகளோடு அந்த பட்டினப்பாக்கம் இல்லத்தில் ஆலோசனைகள் மேற்கொள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தாவேக சார்பாக சிடிஆர் வினோத்குமார் அவர்கள் தலைமையில் வழக்கறிஞர்கள் இன்று மதுரை நீதிமன்றத்தில் இந்த தாவேக கூட்டத்தில் இந்த உயிரிழப்பு சம்பவம் நடைபெற்றது ஒரு சதி திட்டம் என்று ஒரு ரிட் மனு தாக்கல் செய்து அந்த வழக்கானது 2.25 மணி அளவில் வர இருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அவர் பட்டினப்பாக்கம் இல்லத்தில் மற்ற நிர்வாகிகளோடு ஆலோசனை ஈடுபட இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதற்காக தான் நீலாங்கரை இல்லத்திலிருந்து அவர் பட்டினப்பாக்கம் இல்லத்துக்கு வருகை செல்லவும் கூறப்பட்டிருக்கிறது. தற்போது அவரது பாதுகாப்புக்காக அவரது வீட்டை சுற்றி 10க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். நீலாங்கரை வீட்டை தொடர்ந்து தற்போது பட்டினப்பாக்கம் இல்லத்திலும் அவருக்கு போலீஸ் பாதுகாப்பானது கூறப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.